எப்போதும் பரபரப்பாகவே இருக்கும் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் அருகே டீ குடிக்க சென்ற இளைஞனை ஓட ஓட விரட்டி அரிவாளால் வெட்டி துடிக்க துடிக்க கும்பல் கொலை செய்ய காரணம் 2 ஆண்டு பகைமையா அல்லது வேறு ஏதும் காரணமா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நள்ளிரவில் நண்பர்களுடன் ஜாலியாக டீ குடிக்க சென்ற இளைஞனை ரத்தம் தெறிக்க தெறிக்க கொலை செய்த நடுநடுங்க வைத்த நெல்லை சம்பவம். நெல்லை டவுன் சுந்தரர் தெருவைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்ற இளைஞர் வீடு வீடாக வாட்டர் கேன் போடும் தொழிலை செய்து வந்தார். வெங்கடேஷ் தனது 4 நண்பர்களுடன் சேர்ந்து நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்புள்ள டீ கடைக்கு நள்ளிரவில் டீ குடிக்க சென்றார். அப்போது டீ கடையில் நின்றிருந்த 3 பேர் கொண்ட கும்பலுக்கும் வெங்கடேஷுக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. வாய் தகராறு முற்றி போகவே தாங்கள் மறைத்து வைத்திருந்த அரிவாளோடு சமயம் பார்த்து வெங்கடேஷை வெட்ட பாய்ந்தனர். வெங்கடேஷை மட்டுமே குறிவைத்து தாக்குதல் நடத்திய கும்பல் அவரை ஓட ஓட விடாமல் விரட்டி அரிவாளால் வெட்டி உடலை சிதைத்தனர். ரத்தம் சாலையில் பாய்ந்தோட அந்த இடத்திலேயே துடிக்க துடிக்க வெங்கடேஷின் மூச்சு அடங்கியது. இதனையடுத்து உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்த போலீசார் விசாரணையை துவக்கினர். அங்கு உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை பறிமுதல் செய்த போலீசார் வெங்கடேஷுடன் வந்த நண்பர்கள் அக்கம் பக்கத்தினரிடம் விசாரணையை மேற்கொண்டனர். இந்த சம்பவம் நடந்த 5 மணி நேரத்தில் கொலை செய்ததாக 2 சிறுவர்களை போலீசார் கைது செய்தனர். மேலும் மற்றொருவரான இசக்கிமுத்து என்ற 19 வயதானவரை போலீசார் தேடி வருகின்றனர். 2023ஆம் ஆண்டு ரியல் எஸ்டேட் தொழில் அதிபரை கொல்ல நடந்த தாக்குதலுக்கு பழி தீர்த்து கொள்ளவே வெங்கடேஷ் கொல்லப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் ஏற்பட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகளின் விளைவால் சக்தி என்பவரின் கதையை முடிக்க நடத்தப்பட்ட தாக்குதல் என கூறப்படும் நிலையில் அவரை வெட்டிய சிறுவனின் நண்பன் தான் வெங்கடேஷ் என சொல்லப்படுகிறது. தாக்குதல் நடத்தப்பட்ட போது உடன் வெங்கடேஷும் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தான் பெரிய ஆள் என கெத்து காட்ட ரியல் எஸ்டேட் அதிபரை வெட்டியதாக வெங்கடேஷ் ஊர் முழுக்க தம்பட்டம் போட்டுக் கொண்டதாக தெரிகிறது. இதனை நோட்டமிட்டுக் கொண்டே வந்த சக்தி கும்பல் 2 ஆண்டு பகையை தீர்க்க கொலை செய்திருக்கலாம் என சொல்லப்படுகிறது. இந்த சம்பவத்தில் சக்திக்கு 2 கைகள் துண்டிக்கப்பட்டு ஒற்றை கண் பறிபோன நிலையில் ரணம் பெரிதளவில் இருப்பதாலும் வஞ்சம் வைத்து இளைஞர் வெங்கடேஷை கொலை செய்ய துடித்ததாகவும் சொல்லப்படுகிறது. 2 ஆண்டுகளாக தீயாய் பற்றி எரியும் பகையை தீர்க்க வெங்கடேஷை கொலை செய்தனரா இல்லை வேறு ஏதும் காரணமா என்பது போலீசாரின் விசாரணையில் முழு பின்னணியும் புலப்படும். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜா.